ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஒரு பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட். நான் என் சேனல்ல என்ன போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பியூட்டி ஃபீல்டில் நான் என்னென்னலாம் கற்று வச்சிருக்கேனோ அந்த நாலேஜில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நெயில் கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நெயில் ஆர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நெயில பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நெயிலோட ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெயிலோட ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்க. இப்போ நெயில பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெயில்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம நெயில சுத்தி ஒரு லைட்டா ஒரு ஸ்கின் ஒட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கியூட்டிகல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மேட்ரிக்ஸ். இந்த ஏரியா இந்த கியூட்டிக்கல் வந்துட்டு இதை கட் பண்ணா அதனால எப்படி ஆக்சுவலி இது ஒரு டெட் ஸ்கின். இதை கட் பண்ணாதான் அந்த நெயில் ஆர்ட் பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஏரியா வந்துட்டு நெயில் பெட்டு இல்லைன்னா நெயில் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர்ல வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா இது வந்துட்டு ஃப்ரீ எட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரீ எட்ஜ் ஸ்டார்ட் ஆகுற இடம், அந்த யூ மாதிரி லைன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஸ்மைல் லைன். ஓகேங்களா? இந்த ஏரியா வந்துட்டு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த இந்த நாலேஜ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவை லுனுலான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு அரை நிலா வட்டத்துல இருக்கும், எனக்கு இல்ல, அது வந்து லுனுலான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நெயிலோட ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பாத்துட்டீங்க. வாங்க நெக்ஸ்ட் போலாம். ஏன் நான் ஃபர்ஸ்ட் நெயில் கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நெயில் வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு நெயில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போறோம். தியரி டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் டீட்டெயிலா வீடியோஸ்ல போட போறேன். ஸோ பாத்தீங்கன்னா 7 ஷேப்ஸ் இருக்கு. இந்த 7 ஷேப்ஸ் இப்போ வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் புதுசு புதுசா கொண்டு வராங்க. அதுல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு அது புதுசா அவங்களே நேம் கிரியேட் பண்றாங்க. நீங்க இந்த பேசிக்கா இந்த 7 ஷேப்ஸ் கரெக்டா பண்ணீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் புதுசா ஏதாவது வந்தா கூட நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 7 ஷேப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர், செகண்ட் oval, third round, fourth oval, fifth almond, sixth cupping, seventh stiletto. ஓகேங்களா? மொத்தம் இந்த 7 ஷேப்ஸ் இருக்கு. இதுதாங்க நெயிலோட தியரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெயில் அந்த கட் பண்றதுக்கு நெயில் கட்டர் கண்டிப்பா வேணும். அதை நான் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நெயில கட் பண்ணிட்டு நெயில வந்துட்டு ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? நெயிலோட எட்ஜ்ல ஃபைல் பண்ணணும். நெயில் பெட் மேல பஃப் பண்ணணும். ஓகேங்களா? நெயில் பெட், நெயில் எட்ஜ், ஃப்ரீ எட்ஜ் இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் வந்துட்டு கியூட்டிக்கலை புஷ் பண்ணணும். அதுக்காக புஷ்ஷர் வேணும். கியூட்டிக்கலை கட் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு கியூட்டிக்கலை கட் பண்றதுக்கு கியூட்டிக்கல் கட்டர் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிப்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுக்கு க்ளூ அண்ட் நெயில் டிப் வேணும். ஓகேங்களா? வேற என்ன பார்க்கணும்? அதுக்கப்புறம் ஜெல். சரிங்களா? பேசிக்கா ஒரு ஜெல் அண்ட் அக்ரிலிக் பவுடர். ஓகேங்களா? அக்ரிலிக் பவுடர் வந்துட்டு நீங்க கிளியர்ல வாங்கிக்கோங்க. அக்ரிலிக் யூஸ் பண்றதுக்கு, அக்ரிலிக் பவுடர் யூஸ் பண்றதுக்கு மோனோமர் அண்ட் டேப் அண்ட் டிஷ். இந்த டேப் அண்ட் டிஷ்ல தான் வந்துட்டு மோனோமர் லிக்விட ஊற்றி யூஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது பவுல்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எவாபரேட் ஆயிடும். ஓகேவாங்க. இது வந்துட்டு டிப். நம்ம எக்ஸ்டென்ஷன் டிப் வைக்கிறோம் இல்லைன்னா, இந்த டிப்பை கட் பண்றதுக்காக இந்த டிப் கட்டர் வேணும். இதை கிளீன் பண்றதுக்காக ஒரு பிரஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மிஷின், ட்ரில் மிஷின். இது ட்ரில் அண்ட் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பஃப் பண்றதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன யூஸ் சொல்லணும்? அப்புறம் ஒரு பிரஷ் கிட். ஓகேங்களா? அப்புறம் ஒரு அசிட்டோன் ஃப்ரீ நெயில் எனாமல் ரிமூவர், அது ஒண்ணு வேணும். ஓகேங்களா? அது ஒண்ணு வாங்கிக்கோங்க. நெயில் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீடோ அந்த மாதிரி நெயில் பெயிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் டாப் கோட், பேஸ் கோட் கம்பல்சரி. ஓகேங்களா? அப்புறம் டீஹைட்ரேட்டட் பிரைமர்.
அப்புறம் கியூட்டிக்கல் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, பேசிக்கா நெயில் ஆர்ட்டுக்கு வந்து தேவையான ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டர் கிட் வந்துட்டு இவ்வளவுதான் தேவைப்படும். இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரை மெனிக்கூர் எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல நாங்க போடுறேன். இல்லாட்டில மொத்தம் 7 எக்ஸ்டென்ஷன் டிக்ஸ் பண்ணலாம். அது ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணா அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.